இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப என் மனசுல வந்து நினைவு என்னன்னா 1973 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலக சுற்றுவாளிகள் படத்தை வந்து ரிலீஸ் பண்றாரு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம செய்யறதுக்காக அப்ப ஆளும் திமுக அரசு இத்தனையோ முட்டுக்கட்டை போட்டாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், தியேட்டர் அதிபர்கள் எல்லாம் பயன்படுத்துறதுக்காக உலகம் சுற்றுப்பாலிமன் திரையிடும் தியேட்டர் எல்லாத்தையும் ஸ்கிரீனை எரிப்போம் கிழிப்போம் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. பல போராட்டத்துக்கு பிறகு உலகம் சுற்றுப்பாலிமன் ரிலீஸ் ஆச்சு. முதல் நாள் முதல் ஷோ ஸ்கிரீனுக்கு முன்னாடி அதிமுகவின் படை வீரர்கள் வேல் கம்போட நின்னாங்க. திரைய பார்த்துல மக்களை பார்த்து வேல் கம்போட திரைக்கு காவலா நின்னாங்க. ஸ்கிரீன் விலகிச்சு. திரையில உலகம் சுற்றுவாளிகள் படம் ஆரம்பிச்சது. புரட்சி தலைவர் அந்த படத்தை ஆரம்பிச்சதே நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தூக்கி எப்படை வெல்லும் ஆரம்பிச்சாரு. படம் பார்த்த மக்கள் எல்லாமே கரகோஷம். காவலுக்கு நின்ன அதிமுகவின் செயல் வீரர்கள் படை வீரர்கள் முகத்துல வெற்றி புன்னகை, சாதிச்சோங்கிற வெற்றி புன்னகை. அந்த புன்னகை தான் புரட்சி தலைவரோட முதல் வெற்றி புள்ளியை அதிமுக காமிச்சது. அதிமுக என்ற இயக்கம் இன்னும் மாபெரும் வெற்றியை போட்டு ஸ்பீடு நடை போட்டு இருந்ததுன்னா அதுக்கு ஆரம்ப புள்ளி அங்கதான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் வரும்போது உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த செயல் வீரர்கள் மாதிரியே தோணுச்சு. அவங்க வேல் கம்பி எல்லாம் இருந்தாங்க. நீங்க உங்க முகத்துல அன்பும் மனசுல உறுதியுமா நிக்கிறத பார்க்கும்போது வெற்றி உறுதிங்கிற நம்பிக்கை எனக்கு தெரியுது. இப்போ அந்த பாட்டை நம்ம பாடுறதா இருந்தா நமது வெற்றியை 4ஆம் தேதி சரித்திரம் சொல்லும், இப்பனை தோன்றி நேர்பனை வேண்டும் அப்படிதான் நம்ம பாடணும். ஏன்னா இந்த வெற்றியை உறுதிப்படுத்துவதற்குமா தேர்தல் கமிஷனே டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தேர்தல் நடக்கிற நாள் 23 ரெட்டை இலையை குறிக்கும். அதுல இருக்கிற 3 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 3 எழுத்து, புரட்சி தலைவி அம்மா 3 எழுத்து, அண்ணன் இபிஎஸ் 3 எழுத்து, தலைவர் ஏசிஎஸ் 3 எழுத்து, என்டிஏ 3 எழுத்து. இதுக்கு சீக்கிரமா வரப்போற வெற்றி 3 எழுத்து. அதனால நமது வெற்றிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். சென்னையிலிருந்து நான் கிளம்பும் போது என்கிட்ட கேட்டாங்க, கடந்த 2 டேர்மா நம்ம எதிர்கட்சி வேட்பாளர் தான் வந்து எம்எல்ஏவா இருக்காரு, அதுவும் இல்லாம இந்த டேர்ம்ல வந்து மினிஸ்டரா இருக்காரு, ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அரசியல் செல்வாக்கு முக்கியவர் மிகுந்தவர், அந்த கட்சியோட தலைமை குடும்பத்துக்கு மிகுந்த நெருக்கமானவர், இவரெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் பதில் சொல்றேன்னு சொன்னேன். இப்ப உங்களெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்திருக்கு. அந்த கேள்விக்கான பதிலுக்கு இப்பதான் தெரியுது. ஜெயிக்கவே முடியாதுங்கிறதுக்கு அவர் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா, பிடிஆர் தானே? வார்த்தை நம்ம கையை சேர்த்து பேசணும். ஏன்னா திமுகங்கிறது ஒன்றும் பெரிய அசைக்க முடியாத விஷயமே இல்லை. அவங்க பலமே தங்களை பலமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது தான். அப்படி அவங்க அவ்வளவு பலமா இருந்தா எதுக்கு 24 கட்சி கூட்டணி தேவை? ஒண்ணு சொல்றேங்க, கூட்டமா இருக்கிறதெல்லாம் கூட்டணி கிடையாது, கூடி இருக்கிறது தான் கூட்டணி. நம்ம கூட்டணி மாதிரி இது அன்பால சேர்ந்த கூட்டணி, பண்பால சேர்ந்த கூட்டணி, கொள்கையால சேர்ந்த கூட்டணி. அந்த கூட்டணிகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், கூச்சல் குழப்பம் பிரச்சனை, வேட்பாளர் மாற்றத்தை லொட்டு அத்தனை. என் பாஷையில் சொல்ல போனா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். என் பர்சனல் அந்த டைலாக் போட்டு எனக்கு வாழ்க்கையிலே வந்து சிரிப்பா இருக்குது. நேரம் காப்பி எனக்கு அதெல்லாம் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். முந்தா நாள் மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் மதுரைக்கு வந்திருந்தாரு, பேசினாரு. அதுல வந்து மத்திய அரசு மதுரையை வச்சுட்டதா சொன்னாரு.
இதை கேட்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. உண்மை என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 2015 ஸ்மார்ட் சிட்டிங்கிற ஒரு ஸ்கீம் வந்துச்சு. இந்தியாவின் தலை சேர்ந்த 100 நகரங்களை முன்னேற்றத்துக்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல மதுரை இடம்பெற்றுச்சு. மதுரைக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. ஹெரிடேஜ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு தனியா ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க. அந்த நிதியில பெரும்பகுதி மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு குறிப்பிடத்தக்க நிதியை கொடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உருவாச்சு. அப்போ இந்த அதிமுக எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியில, அம்மா தலைமையிலான ஆட்சியில மத்திய அரசோட இணைந்து அந்த ஸ்மார்ட் சிட்டி மூலமா உருவான திட்டங்கள் தான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய பஸ் நிலையம் ஆகட்டும், வைகையாரை சுத்தி இருக்கிற தடுப்பு சோர்கள் ஆகட்டும், மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இருக்கிற நடைபாதைகள் ஆகட்டும், சோலார் லைட் ஆகட்டும், மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஆகட்டும். இப்ப இவங்க தாங்க திறந்து வச்சுதான் ஒரு பேரை போட்டு திறந்து வைக்கிறாங்களே பாலங்கள், அந்த திட்டம் அப்ப போடப்பட்டதுதான். இந்த மாதிரி மதுரைக்கு எத்தனையோ திட்டம் வந்துச்சு. வர வேண்டி இருக்கும் போதுதான் எதிர்பாராத திமுக ஆட்சி வந்துச்சு. இந்த 5 வருஷமா ஒரு புள்ள கூட அளவுல தேவையில்லாம அரசியல் ஆதாயத்துக்காக மத்திய அரசு கூட சண்டை போட்டு வரக்கூடிய நிதி எல்லாம் கெடுத்து இப்போ ஒரு தங்க நகரமா, கோபுர நகரமா விளங்கின மதுரையை ஒரு குப்பை நகரமா மாத்திட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க ஆட்சி செய்யற லட்சணம். இப்ப சொல்லுங்க, மதுரையை வஞ்சித்தது மத்திய அரசா இல்ல இங்க ஆண்டு இருக்கிற மாநில அரசா? எல்லா இடத்துலயும் ஊழல், லஞ்சம். மதுரையை சுத்தி பார்க்கும்போது ரொம்ப ரத்த கண்ணீர் வருது. எங்க பார்த்தாலும் ரோடு கொண்டு குழிமா இருக்கா, சாக்கடை ஓடுது, ஒதுக்க கழிப்பிடல் கிடையாது. மதுரையில வைகை ஆத்த, தெய்வநல்ல வைகை ஆத்த ஒரு சாக்கடை நதியா மாத்திட்டு இருக்காங்க. கார்பரேஷன் ஊழல் பாத்தீங்கன்னா அடேங்கப்பா 200 கோடிங்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். திமுக 200 கோடிக்கு ஊழல் பண்ணாங்கிறத நான் ஒத்துக்க முடியல. ஏன்னா அவங்க 200 கோடி ஊழல் பண்றவங்கள சின்ன லெவல்ல பண்ண மாட்டாங்க. இது ஆயிரக்கணக்கான கோடி. நம்மளுக்கு வெளியில தெரிஞ்சிருக்கிறது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். நமக்கு வெளியில தெரிஞ்சிருக்கிற அளவு பாத்தீங்கன்னா ஒரு 200 கோடி. பின்னாடி எவ்வளவோ இருக்கு. இவங்க கொள்ளையடிச்சது எந்த திட்டத்தையும் உண்மையை நடத்த விடாம எல்லாத்தையும் அரைகுறையா நிறுத்தி. ஒரு பழைய செய்தி ஒண்ணு, ஒரு பெரிய ரோட்ல போயிட்டு இருக்கும் போது 2 பேரை பார்த்தாரு. ஒருத்தன் 3 அடிக்கு கேப் விட்டு குழிய நோண்டிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி வரவன் அந்த வெட்ட குழிய மூடிட்டு இருக்கான். பெரியவருக்கு ஒண்ணும் புரியல. என்னப்பா அவன் குழிய வெட்டுறான், நீ பின்னாடியே போய் மூடிட்டு இருக்க, என்ன விஷயம்? ஐயா, இது அரசாங்க வேலை நடந்துட்டு இருக்கீங்கயா, ஒரு டெண்டர் ஒர்க் போயிட்டு இருக்கு. டெண்டர் ஒர்க் புரியலையா, என்ன விஷயம்? இல்லைங்கயா, அந்த எனக்கு புளிய தோன்ற டெண்டர், இன்னொருத்தருக்கு அதுல செடியை நடுற டெண்டர், 3வது ஆளுக்கு செடியை நடுறதுக்கு அப்புறம் புளிய போடுற டெண்டர். நானும் 3வது ஆளும் கட்டி கரெக்டா பேசி கொடுத்துட்டு டெண்டர் கொடுத்துட்டாங்க. இந்த செடியை நடுறவனோட டெண்டர் ஒர்க் அவுட் ஆகலாம், அவன் கட்டி கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நாங்க பணத்தை போட்ட காசு எடுக்கணும் இல்லையா? அதனால நாங்க எங்க வேலையை ஆரம்பிச்சோம். அதனால நான் புளிய தோன்றேன், இவன் போடுறான், பின்னாடி செடி நடுற வரட்டும் அப்படிங்கிறாரு. இப்படிதான் காரண காரியம் இல்லாமல் இந்த அரசாங்கத்துல மக்களோட வரி பணம் வீணா போயிட்டு இருக்கு. எந்த உருப்படியான காரியமும் நடக்கல.